மதுவை பார்த்ததும் ஓடி வந்து கட்டி அணைத்து கொண்டான் பிரபு. ஏங்கா இத்தனை நாள் வரல என்று கேட்டவனை அக்காக்கு உடம்பு சரியில்லடா என்று சொல்லிவிட்டு இந்தா உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் என்று பரிசு பொருட்களை அவனிடம் கொடுத்தாள். பிறகு அப்படியே சங்கரியையும் பார்த்துவிட்டு வீடு வந்து சேரும்போது இரவு 9 மணி ஆகியிருந்தது. பாட்டி சாப்பிட்டு விட்டு படுத்து விட்டார். பசுபதி பற்றிய பயத்தை மறந்து இப்போது மிகவும் சந்தோஷமாக இருந்தாள் மது. அன்று இரவு விக்ரம் தன் லேப்டாப்பில் அலுவலக வேலைகளை பார்த்து கொண்டிருக்க மது அவன் தோளில் சாய்ந்திருந்தாள். மெதுவாக அவள் தலையை வருடியவன், தம்பியை பார்த்தாச்சு, சங்கரி அக்காவையும் பார்த்தாச்சு, இப்போ உனக்கு சந்தோஷமா என்றான். ஆமா மாமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்றாள் மது. உன் தம்பி யஷ்குட்டியை பார்த்து என்ன சொன்னான்? ஆஃபீஸ் கால் வந்ததால என்னால தான் அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாம போச்சு என்றான் விக்ரம். இல்லை பாட்டி, நீங்கள் 2 பேரும் முதல்ல சாப்பிடுங்க, நான் கொஞ்ச நேரம் விட்டு அப்புறமா சாப்பிட்றேன், எனக்கு இப்போ பசிக்கலை என்றாள் மது. டைமுக்கு மாத்திரை போட்டாகணும், நான் உனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, வந்து உட்காரு என்று விக்ரம் கராராக சொல்ல சரி என்று தலையசைவுடன் மதுவும் சாப்பிட உட்கார்ந்தாள். விக்ரம் இட்லியை எடுத்து பாட்டிக்கும் மதுவிற்கும் வைத்துவிட்டு அவன் தட்டிலும் 2 இட்லிகளை வைத்து கொண்டான். மது சாம்பார் ஊற்றினாள். அவள் பாட்டியின் தட்டில் சாம்பார் போட பாட்டியோ குறுகுறுவென மதுவின் முகத்தையே பார்த்தார். மது, என்ன ஆச்சு? உன்னோட உதடு தடிச்சு செவந்து போயிருக்கு பாட்டி கேட்க விக்ரமிற்கு வாயில் வைத்த அந்த ஒரு வாய் இட்லி புரை ஏறியது. மாமா பார்த்து என்று மது அவன் தலையை தட்ட, மெதுவா சாப்பிடுப்பா என்று விக்ரமை பார்த்து சொன்ன பாட்டியோ இன்னும் அவளை விடுவதாக இல்லை. நேத்தெல்லாம் எதுவும் இல்லையே, நல்லா தானே இருந்துச்சு, இப்ப என்ன ஆச்சு என்று மீண்டும் பாட்டி மதுவிடம் கேட்க மதுவோ திரும்பி விக்ரமை பார்த்தாள்.